வேதம் சொல்லுகிறது, இந்த ஆராதனையிலே, இந்த ஜெப கூடத்திலே யாரெல்லாம் அவரை துதிக்க வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை தேடி வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை நாடி வந்திருக்கிறார்களோ, அவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? எப்படிங்க சுகம் வரும்? எப்படிங்க நன்மை கிடைக்கும் சொல்லி இந்த மாணவர்களே நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு இந்த காலையிலே இந்த மாணவர்களே வந்திருக்கலாம். அவரை தேடும் பொழுது ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார் நிச்சயமா. ஒரு நபர் நம்ம சொல்றாங்க, கட்டாயங்க உங்களுக்கு அந்த காரியத்தை நான் செஞ்சிடறேங்க, கட்டாயங்க நான் அந்த இடத்துல வந்துடுறேங்க, கட்டாயங்க இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துறேங்க, கட்டாயங்க என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு அந்த உதவி செய்யறேங்க சொல்றமா இல்லையா? அதே போல ஆண்டவர் சொல்றார் நிச்சயமாகவே. அப்புறம் நிச்சயமாக நான் ஹல்லேலூயா அவர் சொல்றார், நான் உன்னை ஹல்லேலூயா உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ஹல்லேலூயா, சின்ன சின்ன வேதனை இருக்கிறது, சின்ன சின்ன கலக்கம் இருக்குது. அது என்ன சொன்னா, அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அவர் நமக்கு செய்த அற்புதங்கள் 1000. ஆனாலும் நாம் அவரை மறந்து விடுகிறோம், அவரை விட்டு விலகி இருக்கிறோம். அவரை கொஞ்சம் தூரம், ஆண்டவரே நான் இப்ப என்னால ஜெபிக்க முடியாது, என்னால தேட முடியாது, என்னால ஆராதிக்க முடியாது, நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க, நான் கொஞ்சம் வரேன், அப்புறம் வரேன். இன்னைக்கு அப்படிதான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நமக்கு சுகம் கொடுத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எத்தனை பேர் ஆஸ்பத்திரி போய் பாருங்க. உண்மை நடந்தது சொல்றேன். 2-3 நாளைக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி சென்ட்ரல்ல பெரிய ஆஸ்பத்திரி உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நபர், ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், அவருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். தன் மனைவி அனாமத்தை விட்டு போயிட்டாங்க, தன் மகன் ஒரே மகன் அவனும் அனாமத்தை விட்டு போயிட்டான். அவர் அனாமத்தை போல அந்த ஆஸ்பத்திரி போக வேண்டிய சூழ்நிலை. அங்க ஆஸ்பத்திரி கண்டிஷன், ஐயா நீங்க தனியா வந்தா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம், ரத்தம் மாற்றுதல், அவருடைய பழைய ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு புது ரத்தத்தை மாத்துவாங்க. அப்ப என்ன எல்லாம் மனைவி பிள்ளை கைவிட்டாங்க. கடைசியில இன்னொரு பாஸ் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் ஐயா கொஞ்சம் இந்த ஊழியர் நான் திருச்சியில மாட்டிக்கிட்டேன், நானும் ஹெல்ப் பண்ண போகணும், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போவீங்களா என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் நிபந்தனை கேட்டு விட்டார். அந்த நிபந்தனையின்படி அந்த ஊழியக்காரர் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணியா, எனக்கு செய்த மாதிரி நினைச்சதை செய்ய அப்படின்னு சொன்னார். நானும் அவருக்காக ஹெல்ப் பண்ண போயிருந்தேன். அப்ப பார்த்தேன் இது மாதிரி சின்ன தம்பிலாம் கிட்னி ஃபெயில், 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வாலிய பிள்ளை, 21 வயசு வாலிய பிள்ளை, அவனுடைய தாய் எங்க இது ஈசிஆர் ரூட்ல ஒரு பெரிய ஊர் இருக்கு, மகாபலிபுரத்துக்கு அடுத்து என்ன ஊரு, மகாபலிபுரத்துக்கு அடுத்து பெரிய ஊர். அங்க இருந்து அவங்க அம்மா 21 வயசு பிள்ளை, காலேஜ் இது +2 முடிக்கிற தருணத்துல 2 கிட்னி ஃபெயிலியர். அந்த சகோதரி அந்த தாய் அழுதாங்க, எனக்கு வந்து அனுப்புற ஆளையா, என் பிள்ளை வாலிய பிள்ளைக்கு வந்துருச்சியா, என்னால ஒண்ணும் பண்ண முடியலையா, ஜெபம் பண்ணிங்க. எஸ்தர், அந்த பிள்ளை பேர் எஸ்தர், ஜெபம் பண்ணு. அங்கே அந்த ரத்தம் மாற்றுதல் முடிச்சுட்டு அந்த பிள்ளை நல்ல ரீசெண்டா இருக்கு அந்த வாலிய பிள்ளை. யோசித்து பாருங்க, ஏன் சொல்கிறேன்னு சொன்னா, ஏன் நான் ஆண்டவரை தேடணும், நான் ஏன் ஆண்டவருக்கு முதலில் கொடுக்கணும், நான் வரனால எனக்கு என்ன லாபம் இருக்கு, எனக்கு என்ன நன்மை கிடைக்குது, எனக்கு என்ன ஏதாவது அழிவு கொடுக்குறாங்களா? அப்படி இல்லை, உங்களை என்னையும் அவர் நம்முடைய கருவிலை அவர் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, நீங்கள் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா, நீங்கள் அவருக்கு தேவை என்பதை நினைத்து என்னை இந்த பகுதியை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் ஒருவரையும் ஒரு இடத்துக்கு அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா, அவர் சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய எதிர்பார்ப்பின்படி. ஆகவே அவர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை, ஹல்லேலூயா, உன்னை பாவத்திலிருந்து, உன்னை சாபத்திலிருந்து, உன்னை வியாதியிலிருந்து, உன்னை மரணத்திலிருந்து, உன் பலவீனத்திலிருந்து, மனதில் நிம்மதி இல்லாமல் சமாதானத்தை இழந்து, சுகத்தை இழந்து, ஆறுதலை இழந்து, ஒரு நாள் ₹1 பணம் இல்லாமல் நடு ரோட்டில் நின்ற நிலைமையில இருக்கும் பொழுது ஆண்டவர்களை தேடி வந்தார். உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார், உங்களுக்கு ஒரு பிள்ளைகளை கொடுத்தார், உங்களுக்கு ஒரு நல்ல சுகமான பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஆகவேதான் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து ஹல்லேலூயா உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த மாணவன் நினைக்கலாம், எனக்கு என்ன எங்க ஆசீர்வதிக்க போறாரு, எனக்கு எங்க நன்மை செய்ய போறாரு, எனக்கு எங்க உதவி செய்ய போறாரு அப்படின்னு சில சந்தேகத்தோடு இருக்கீங்க. அந்த சந்தேகத்தை இந்த மாணவர்கள் அதை மூட்டை கட்டி அப்படியே எங்க குப்பை தொட்டியில
குப்பைகளை தூக்கி எறிஞ்சிருங்க. விசுவாசத்தோடுங்க, நம்பிக்கையோடுங்க. உங்க நடுவே நான் இருக்கிற, நான் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்த ஊழியக்காரன். இன்றைக்கு எனக்கு எந்தவித வருமானம் இல்லை, ஆனா கர்த்தர் என்னை ராஜாதி ராஜாவாக அதிசயமா நடத்துகிறார். நீங்க வந்து பாருங்க, படிப்படியா நான் ஒரு சின்ன வீட்டுல முடியல, இதுல பாதி அளவு தான் ஒரு ரூம், 2 பெண் பிள்ளைகள், இதை விட்டு கஷ்டப்பட்டு இருந்து கொண்டிருந்தேன். கர்த்தரை இதுல இருந்து ஒரு சின்ன வீடு, கொஞ்சம் பெரிய வீடை கொடுத்தாங்க, அதுல இருந்து இன்னொரு பெரிய வீடு கொடுத்தாங்க. படிப்படியா இப்ப நீங்க நம்புறீங்களா, 2 பெட்ரூம்ல நல்ல வசதியான வெஸ்டர்ன் டாய்லெட் ஒண்ணு, தனி யாராவது கெஸ்ட் வந்தா தனி பாரு, இந்த அளவுக்கு மாநில. காரணம் என்ன? அவர் சொல்லிட்டார் நிச்சயமாகவே. அல்லேலூயா. அந்த கஷ்ட அந்த சின்ன அறையில் இருக்கும் பொழுது உண்மையாய் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. ஆட்கள் வராங்க வரையிலும், சனங்கள் தேவன் கொடுக்கிறாங்க கொடுக்கல, அழைத்த ஆண்டவர் உண்மையானவர். அல்லேலூயா. அவரை நீங்கள் உண்மையாக நம்பி வந்தால், அவரை உண்மையா நீங்க தேடி வந்தால், நீங்கள் உண்மையாக அவரை நாடி வந்தால், அவரை நாடி வந்த பிள்ளைகள் அவர் ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். ஒரு வீட்டுக்கு முகப்பேர்ல செபிக்க போயிருந்தேன். ஒரு வயதான ஐயா, ஒரு வயதான அம்மா, என்னை இது கொள்ளை நோய், ஆகவே நீங்கள் இங்கு வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மனதுல இருதயத்துல காயப்படுத்துற மாதிரி பேசி வெளியே போக சொல்லிவிட்டாரு. சந்தோஷமாக நான் அவங்களை சபிக்கல, ஆண்டவர்களே ஆசீர்வதிங்க. அந்த தாய் படுத்த படிக்கல, பெட்ல நடக்க முடியாது, பேசுவாங்க, நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, படுத்த பெட்ல இருப்பாங்க. பாருங்க, என்ன இப்படி சொன்னவங்க அடுத்த முறை நான் எதிர்ச்சேனா இல்லையா, அவங்க எப்படி வயசானவங்க எப்படி நான் அந்த ஐயா என்ன யாரு வர வேணாம்னு சொன்னாரோ என்னை பார்த்து வாங்க சேர் எடுத்து போட்டு உட்கார வச்சு, அம்மா போன வாரம் கட்டில கீழே வந்து இந்த எலும்பு விட்டு போச்சியா, இந்த சப்பை இருந்து விட்டு போச்சு, ஒன்றும் பண்ண முடியலையா, வேதனை, துடிக்கிறாங்க. இப்ப ஐயா அந்த ஐயா நினைச்சீங்கய்யா, உங்களை நீ சொன்னதானாலையோ என்னன்னு தெரியல, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதான்னு சொல்லி ரொம்ப மனவேதனை. நான் அவங்க தீமை செஞ்சாலும் அவங்க ஆசிரியர் சொல்லிட்டு. அதே மாதிரி விருகம்பாக்கத்துல ஒரு குடும்பம், நல்ல அரசாங்க அதிகாரி, அந்த ஐயா அரசாங்க அதிகாரி, அந்த ஐயாவுக்கு 2 ஆண் மக்கள், அவர்கள் நல்ல வசதியா இருக்கிறாங்க. காரணம் பாருங்க, இதே மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை ஜோபன போவேன், போனா ஒரு 100 ரூபா கொடுப்பான், அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க, ஐயோ இந்த கொள்ள நோய் தைசு போச்சுன்னு வராதீங்கன்னாங்க. மனசுல வேதனைப்பட்டு, ஏன்னா ஆண்டோட ஜோபனை எல்லா நோயும் ஆண்டவர் மாற்றுவாரா இல்லையா? ஊழியக்கார போய் ஜோபனை அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்கய்யா, செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தர் அக்கினியாய் வைத்திருக்கிறார், காற்றாய் வைத்திருக்கிறார். அந்த கரெக்டா அந்த பிரச்சனை நேரத்தில் ஆண்டு கரெக்டா கொண்டு போவார். பாருங்க, அவங்க ஐயா கொள்ள நோய் இப்ப வராதீங்க என்னாங்க, உடனே நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். உடனே அடுத்து 5ஆம் தேதி போலதான் அவங்க சொல்லுவாங்க, 5 தேதிக்குள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. விரும்பாங்க, நான் 5ஆம் தேதிக்குள்ள எனக்கு அந்த வழியில போற வரை எனக்கு ஒரு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அவங்க போறமே இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, வரக்கூடாது 5ஆம் தேதி, இந்த மாசம் 5ஆம் தேதி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். என்னடா அப்படி சொல்லிட்டாங்க, ஆனாலும் எனக்கு ஒரு உணர்வு ஆவியார் போன்றார், அந்த வீட்டுக்கு போ, அந்த மாதிரி சொல்லி 5 தேதிக்குள்ள வாங்கயா அப்படின்னு இருக்காங்க. எனக்கு அந்த 5ஆம் தேதி நான் அந்த வழியில போகும்போது ஏற்கனவே வரக்கூடாதுனாலும் சரி போ, ஆண்டவர் சொல்ல போ மகனே அப்படின்னு என்ன ஆண்டவர் போ சொல்றாரு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுது, ஒண்ணுதான் வரக்கூடாதுட்டாங்களே, தடப்பட்டாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனே நான் நினைச்சிட்டு நேர போருக்கு போயிட்டேன். அடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு ஆண்டவர் ஏவினார். 15ஆம் தேதி, இந்த மாசம் 15, போன மாசம் 15ஆம் தேதி போறேன், 5ஆம் தேதியே அவரு மறுத்திருக்கிறார். அரசாங்க வேலை, நல்ல வீடு, 4 வீடு வாடகை இருக்காங்க. பிள்ளைங்க ஒருத்தர் இன்ஜினியரு, ஒருத்தர் வந்து இந்த வக்கீலுக்குலாம் பெரிய அதிகாரியா இருக்காப்புல, அவங்க மருமகள் அவங்க வக்கீலுக்கு ஒரு பெரிய அதிகாரி. அந்த அம்மா போனோம்ல, ஐயா நினைச்சிருக்கையா நேரத்தில், ஆனா அவங்க அந்த ஐயா சுகமா இருக்கு விளம்பினு சொன்னவங்க அண்ணா நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்க. இந்த குடல்ல குடல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த குடல் ப்ராப்ளம்னால 9 லட்சம் செலவு பண்ணி காப்பாற்ற முடியாது. 9 லட்சம் கடன் வாங்கி செலவு பண்ணாங்க, ஆனா காப்பாற்ற முடியாது. அவர் அரசாங்கத்தை வேலை பார்க்கறாரு. அவங்க அந்த அம்மா என்ன மன்னிப்பு கிடையாது, ஐயா சாரியா, ஏதாவது எங்க மேல கோவமையா வரக்கூடாது சொன்னாலும் ஏதோ வருத்தப்பட்டீங்க ஐயா, இறந்துக்காருங்க. நான் சொன்னேன், அதே 5ஆம் தேதி இதே வழியில போனோமா, நீங்க சொன்னனால ஆவியார் போக சொன்னாருமா. அது பாருங்க, ஆண்டவர் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல, ஆனா ஆவியார் போனாரு. ஆனா இன்னொரு வழியில நீ போகாத திட்டாங்களே, திட்டினது மறுபடியும் போக முடியுமா அப்படின்னு சொன்னேன். நம்மகிட்ட சாரி பாஸ்டர் மன்னிச்சிங்க ஐயா அப்படி சொல்லி நடந்தாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் மீட்டிங் இருக்கு, தயவுசெய்து வந்துருங்கய்யா நீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரேயர் மீட்டிங் என்ன இன்வைட் பண்ணாங்க. அம்மா நான் சொன்னேன், ஒரு போன் பண்ணுங்க, நான் மறந்துவேன்னு சொன்னேன்.
ஆனாலும் அவங்க சொல்லிவிட்டார்கள், முடிந்தா போன் பண்றேன்னு சொன்னாங்க. அவங்க போன் பண்ண, நானும் வரேன்னு சொன்னேன், உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் டைம் கொடுப்பேன்னு சொன்னார்கள். ஆனா எனக்கு சூழ்நிலைகள் அங்க ஈவினிங்ல இவங்க பாட்டி வீட்டுல நாங்க பிரேயர் நடத்துறதுனால ஈவினிங்ல சூழ்நிலைகள் போக முடியவில்லை. ஆகவே போக முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிக்கொண்டேன். ஆகவே பாருங்க, இதே போல 3 இடத்துல இன்னொரு பாஸ்டர், ஒரு ஐயா ஊழியக்காரர் இருக்கார், சென்னையில கூட பாத்துக்கிறார், பெரிய ஊழியக்காரர். அவர் பாட்டு உலகம் முழுவதும் இருக்கு. அவர் என்ன செஞ்சார், திடீர்னு அந்த ஐயா வீட்டுக்கு கேட்டுக்கு வெளியே நிக்க வச்சு, கேட்டுக்கு வெளியே நிக்க வச்சு 100 ரூபாய் கொடுத்துட்டு, ஐயா இனிமேல் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மனதில் ரொம்ப வேதனையோடு, ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவர் தீமை செஞ்சாலும் இந்த ஆண்டவர் உண்மைதானே செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் மனசுல பேசிக்கிட்டே போறேன். பாருங்க, நடந்த சம்பவம் 2 நாள். அவருக்கு 23 சபைகள் இருக்கிறது. ஒரு பெரிய, அவர் பாட்டு உலகம் முழுவதும் அவர் பாட்டு தெரியாத யாருமே இல்லை. பெரிய ஊழியக்காரரு, 20 சபை வச்சிருக்கிறாரு. ஒரு மகன் டாக்டர், ஒரு மகன் இன்ஜினியர். அவங்க வீட்டுக்கு மாசம் ஒரு முறை 5 மாசம் நான் போகல, சமீபத்துல போனேன். அப்படியே வெளியே நிக்க சாப்பிட்டு அனுப்பிட்டாரு. மனசுல ஆண்டவரே ஏன் ஆண்டவரே சொன்னாரு, வராதேன்னு சொல்லிட்டாரு. மனசுல ரொம்ப வேதனையோடு போனேன். வேதனை கஷ்டத்தோடு வெளியே சொல்லக்கூட, ஆண்டவருக்கு மாத்திரம் ஆண்டவரே நீங்க பாத்துங்க ஆண்டவரே, அவங்க அப்படி திட்டினாலும் அவங்க நேசிக்கிறேன், அவங்க ஆசீர்வதிக்க சொல்லிட்டு போனேன். உண்மையா அப்படி சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, தீமை செய்யறவனுக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். 2 நாளைக்கு பின்னாடி அவரை பார்த்து ஜெபம் 2 நாளைக்கு முன்னாடி அவர் மரிச்சிட்டாருன்னு சொல்லி அவருடைய போட்டோ என்னுடைய வாட்ஸ்அப் வந்துருந்துச்சு. பார்த்து என் ஒய்ஃப் அப்பதான் சொன்னேன், என் ஒய்ஃப் பிள்ளைகிட்ட சொன்னேன், பாருமா இவங்க இந்த ஐயா இவங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருமா. ஆனாலும் நான் மனசு வேதனையோடு வந்தேன். நீ பாருங்க, உங்களை யாராவது மதிக்காவிட்டால், உங்களை யாராவது புறம்பே தள்ளிவிட்டால், உங்களை யாராவது உங்களை துஷ்டமா பேசிட்டால் நீங்க ஒண்ணுக்காக வருத்தப்படாதீங்க. ஆண்டவரை உங்களை கேவலப்படுத்தினால் அவரை கேவலப்படுத்துகிறார்கள், உங்களை அற்பமா எண்ணினால் அவரை அற்பமா எண்ணுகிறார்கள். ஆகவே நீங்கள் நானும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அல்லேலூயா, அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா, என்கிறதான உரிமையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் உங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். இந்த வருஷத்துல நீங்கள் அவரை உண்மையாய் தேடினால், நீங்கள் அவரை உண்மையாய் நாடினால், நீங்கள் உண்மையாய் அவரை தொழுது கொண்டால் அவர் உன்னை கட்டாயம் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லைகளை, உங்கள் குடும்ப எல்லைகளை, உங்களுடைய வேலை எல்லைகளை, உங்களுடைய வர வேண்டிய பண எல்லைகளை ஆண்டவர் இந்த வருடத்துல இந்த மாதத்துல அவர் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, இந்த லாங் டைம் 5 மாதத்திலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவு வறுமைகள் இருக்கலாம், அற்புதமாக நடத்தினாரா இல்லையா? இந்த 5 மாதம் நடத்தினாரா இல்லையா? யார் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், யார் தந்தாலும் தராவிட்டாலும் கர்த்தர் உங்களை என்னையும் அற்புதமா நடத்தி வந்தார், என்னையும் அதிர்ஷ்டம் நடத்தி வந்தார். இந்த லாங் டைம் முடிச்சுதான் கஷ்டமே இருந்துச்சு. இந்த லாங் டைம் முடிஞ்ச உடனே கஷ்டம் வந்துருச்சு. அந்த லாங் டைம்ல உண்மையிலே கஷ்டமே இல்லை. நானு இந்த ஊழியத்துக்கு வந்த இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட நான் 25 ஆண்டுகளாக நான் தற்போது ஊழியம் செய்றேன். என் பிள்ளைகளுக்கு மட்டன் கேட்பாங்க, ஆட்டுக்கறி இதுவரை வாங்கி கொடுத்ததே இல்லை. இது லாங் டைம்ல 10 நாள்ல நான் குடும்பமா உள்ள உட்காந்து ஒரு 10 நாள் காலையில 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் பிரேயர் பண்ணோம். அந்த உபவாசத்தோட ஜெபம் பாருங்க. என்னுடைய பைபிள் காலேஜ் டீச்சர் இன்னைக்கு கூட போன் பண்ணார். அவர் இந்த வாட்ச் வாங்கிட்டு, 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு, வீட்டுக்கு வேண்டிய மளிகை ஜாமான், எண்ணெய், அரிசி, பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, எல்லாம் சோப்பு, பவுடர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டு, எங்க ஒய்ஃபுக்கு 500 ரூபாய் காணி கொடுத்துட்டு போனார். பாருங்களேன், அந்த லாக் டைம்ல ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து செபிக்கும் போது கர்த்தர் எங்களை அற்புதமாய் போஷித்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார். என்னை நடத்தினவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே, அல்லேலூயா, கட்டாயமாகவே உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யும் அளவும் நீ என்னுடைய சமூகத்திலே, என்னுடைய பாதத்திலே, என்னிடத்திலே நீ என்னை தேடி வருவாய் என்றால் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். ஒரு வசனத்தை நான் வாசித்து அது எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்தது. 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரம், 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. உங்களை இந்த ஆண்டு நிச்சயமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா? உன்னை பழுகி பெருக பண்ண வேண்டுமா? நீ விண்ணப்பத்தை சொல்லி ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமா? ஜெயம் கிடைக்க வேண்டுமா? இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும். அல்லேலூயா. தினேக்கு தேட சொல்லியிருக்காங்க. நித்தம்னா டெய்லி. எந்த நேரமும் பாருங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, சமயம் கிடைக்கும் போது, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருக்கு நேரத்தை நித்தமும். கர்த்தரையும் அவர் வல்லமை, அவருடைய வல்லமையானவர், அவர் அதிகாரமானவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர். உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், அதை குறித்து துக்கப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக எதிரிகளை ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க சொல்லி பாருங்களேன். அவர்கள் முறிந்து போவார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள். இல்லையா? யாரும் தீமை செய்யணும் ஆண்டவரை அவனை ஆசீர்வதிங்க, அப்படி பிளஸ் பண்ணுங்க. தீமை செய்யணும் ஆசீர்வதிங்க. நம்ம அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார், அதுதான் நம்மளுக்கு அவருடைய வரங்களை கொடுத்து வச்சிருக்கிறார், அவருடைய தாளங்களை கொடுத்து வச்சிருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அவர் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் கர்த்தரையும் அவர் வல்லமையும், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும். சங்கீதம் 105:4 ஒரு வாசிங்க. சங்கீதம் 105:4. சங்கீதம் 105:4. 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அந்த சமூகத்தை டெய்லி 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 டெய்லி. ஹல்லேலூயா. டெய்லி எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும் ஆசை இருக்குது, டெய்லி எனக்கு நல்ல சமாதானமா இருக்கணும்னு ஆசை இருக்குது, டெய்லி எனக்கு சில நன்மைகள் கிடைக்கணும் ஆசை இருக்குது. அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப அப்படிப்பட்ட ஆசை வரும்போது நாம் கர்த்தர் தான் நித்தமும் 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 தேடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சு கொடுங்க. நான் சொன்ன இந்த வார்த்தையை பிடிச்சு கொடுக்கும்போது இந்த வார்த்தை உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒடுக்கப்படுகிற யாவர் கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாலை வேளையில ஒடுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், ஒன்றுமில்லாமல் வந்திருக்கலாம். ஆண்டவரிடத்துல எல்லா செல்வமும் ஆசீர்வாதமும் சுகமும் எல்லாம் அவருக்கு வெள்ளி பொண்ணு தேவனியரு. அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை. ஒருவேளை நான் சொல்லவா, மனிதர்களால் ஒடுக்கம், நண்பர்களால் ஒடுக்கம், வேலை ஸ்தலத்துல ஒடுக்கம், முதலாளியாளர் ஒடுக்கம், எவைகளிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்க, எவைகளிலே தள்ளப்பட்டிருக்கிறீங்க, அக்கபக்கத்து வீட்டுக்காரனால ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? ஒன்று நீங்க கலங்காதீங்க, அவர் ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியை செய்ய போறார். ஹல்லேலூயா. அவன் செய்ததை அவன் அனுபவிப்பான். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம உண்மையா இந்த ஒவ்வொரு இதுவரை இந்த 5-6 மாசம் நம்ம நடத்தாம இருந்தோம், இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற தயவு செய்து இந்த ஊழியத்துல உங்க ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் வந்தா போதாது, நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றா போதாது. நீங்க சொல்லுங்க, யாரா வியாதிப்பட்டவங்களா, பிரச்சனை இருக்காங்களா, மன குழப்பத்தோடு இருக்காங்களா, அவங்களை அழைச்சிட்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், வழக்காடியோட அவர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவதோட அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 ஒரு வாசிப்பா. ஏசாயா 40:31. 40:31. அவர்கள் ஓடினாலும் நிலப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கிற, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. உங்களுக்கு புதிய பலத்தை ஆண்டவர் தருவார், புது நம்பிக்கையை கர்த்தர் தருவார்,
புதிய சுகத்தை, ஒருவேளை சின்ன சின்ன வியாதி இருக்கலாம், சின்ன சின்ன விலகெடுத்து இருக்கலாம், அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எங்க இடத்துல வாங்க ஜெபம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், எனக்காக 1 மணி நேரம் காத்திருக்க கூடாதான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஆகவே இந்த வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது, இந்த வார்த்தைக்கு நம்ம செவிகொடுக்கும் பொழுது, அவருடைய வசனம் என்ன சொல்லப்பட்டது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல. ஹல்லேலூயா. கழுகு எப்படி உயரத்துல உன்னதத்துல பறக்கிறதோ அதே போல உங்களுக்கு பறந்த நிலைமையில ஆண்டவர் வைக்க போறார். ஹல்லேலூயா. யாரும் உங்களை அழுத்தி உங்களை உட்கார வச்சு உங்களை கொட்ட நினைத்தார்கள், அவங்களுக்கு முன்னதாக கர்த்தர் கழுகை போல உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு நியாயம் பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், நீங்க அவருடைய பாதத்துல உட்காருங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தான் வந்தேன். ஹல்லேலூயா. சும்மா அன்பரை இன்னைக்கு சடங்கு வரணும் பாருங்க, இன்னைக்கு நான் கூப்பிட்டேன், ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க. காரணம் என்ன? இதற்காக 1 மணி நேரம் நான் பிரயாசப்பட்டேன். 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணேன், தனியா உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஜெபத்துக்கு எவ்வளவு பதில் கிடைக்கும் பாத்தீங்கன்னா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க இன்னைக்கு நான் 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணதுக்கு இவங்க இத்தனை பேர் கொண்டு வந்திருக்காருன்னா, அப்ப நான் என்ன 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா இன்னும் 10 பேர் கொண்டாடுறாங்க. நான் அந்த ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ண போறேன். அடுத்த வாரம் 1.5 மணி நேரம், இந்த வாரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, அடுத்த வாரம் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. நீங்களும் அநேகரை அழைத்து வாங்க. இது அற்புதம் நடந்தால் அந்த இந்த ஒரு நபரை கூட்டு வரீங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம், உங்க குறிப்பிட சொல்லுங்க, நான் அதுக்கு தான் டைரி எடுத்து வந்திருக்கேன். என்ன குறிப்பா இருந்தாலும் சொல்லுங்க, நான் எழுதி உங்களுக்காக இந்த அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்காகவே இந்த டைரியை எழுதி இருக்கிறேன். உங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவேன். எங்க சபையில ஜெபம் பண்ணுவோம். இதுல அங்க நடத்துற ஜெபம் நடத்துற விசுவாசி பேர்லாம் இருக்கு, குடும்ப பேர் இருக்கு, இருக்கா எல்லாரும் ஜெபம் பண்ண டைரியை கை வச்சு ஒவ்வொரு ஆள் பேரையும் சொல்லி ஜெபம் பண்ண முடியாது, கையை வச்சு இந்த டைரியில பேரை எழுதி ஜெப குறிப்பி சொன்னா ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி கட்டாயம் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஆகவே நீங்கள் அவருடைய வல்லமையை தான் தேடுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகை போல செட்டை அடித்து உயரே பறந்து செல்வார்கள். எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கிராமத்துல வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ராத்திரி தூங்கும்போது ஆண்டவர் இந்த கிராமத்தை குறித்து, இந்த பகுதியை காட்டி பகுதியை கொடுத்து எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் எங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நாங்கள் தூர தள்ளி ஒதுக்கி வச்சு தேவ சமூகத்திலே பாதத்தை இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வாருங்க. அநேகருக்கு இந்த ஜெபத்தை கொடுத்து அறிமுகம் செய்யுங்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு அற்புதம் நடந்தால் அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு நபரை கூட்டு வந்து ஜெபிக்க கூட்டு வரீங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். அந்த ஜெபத்து மூலம் அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்படும். ஹல்லேலூயா. உண்மையா பொய் இல்ல. உங்க மூலம் ஒரு நபர் வந்து இங்க வந்து ஜெபம் பண்ணி விடுதலை பெற்று போறாங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல ஐயா பேரை எழுதப்படும். ஹல்லேலூயா. அது உண்மை, அது பொய் இல்ல. பொய்ன்னு அவர் இதில் கொடுத்திருக்க மாட்டார். ஆகவே அவரை நம்புங்கள், நித்தமும் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள். அவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவர் ஒரு நாளும் கைவிடாதவராய் அவர் நடத்தி வருவார். ஆகவே மீண்டும் நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை